சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஆளுநர் கையில் இருக்கிறதா? இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாட்டையும் மீறி, ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகளையும் மீறி அது செயல்படுதா? பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுதா அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்கும்போது, ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய எம்எல்ஏவே ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை நியமனம் குளறுபடியின் தொடர்பா நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கக்கூடிய செய்திகள் அரங்கேறி இருக்கு. அது தொடர்பான செய்தியை நம்ம படிக்கும் போது நிறைய விடயங்கள், அதாவது மறைக்கப்பட்ட யாரும் பேசப்படாத சில முக்கியமான தகவல்கள், இதனால எத்தனை பேராசிரியர்கள் எத்தனை உதவி பேராசிரியர்கள் பலிகடாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பின்னால விசாரணைகளை தெரிய வரலாம். ஆனா இப்போதைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய இந்த செய்தியை நம்ம படிக்கும் போது நிறைய விடயங்களை, மறைந்த விடயங்களை நமக்கு தெளிவுக்கு கொண்டு வருது. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியோடைய துணைவேந்தரா இருக்கக்கூடிய வேல்ராஜ் அவர்கள் இருக்காரு இல்லையா, அந்த வேல்ராஜ் அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை உதவி பேராசிரியர்கள், அதே போல முன்னாள் பணியாளர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அண்ணா பல்கலைக்கழகத்துல பணிபுரிந்தவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் சில விடயங்களை அவர் நேரடியாக பேசும்போது அவர் தன் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் மத்தியில் அவரும் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. ஏன்னா அவர் மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு செய்தியாளர்கள் நேரடியாக அவரை சந்திச்சு கேள்விகளை கேட்கிறாங்க. கேட்கும் போது அவருடைய பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே என்னிடம் ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு எதிரான சில ஆதாரங்கள் இருக்கு இல்லையா. இப்ப இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை நீங்க எப்படி சொல்றீங்க, இன்னைக்கு வேல்ராஜ் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்க அப்படின்னா, இந்த வேல்ராஜ் அவர்கள் இருக்காரு இல்லையா, இந்த வேல்ராஜ் அவருடைய பணிக்காலம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி அவர் பணி ஓய்வு பெறாரு. அதாவது அவர் வயது முதிர்வு காரணமாக பணி ஓய்வு பெறாரு. ஆனா இதற்கிடையில இந்த துணைவேந்தர் பதவி மேலும் ஓராண்டு காலம் நீட்டிப்பு செய்ய சொல்லி இவர் ஆளுநர் அணுகிறாதாக, அங்க அவருக்கு ஆளுநர் அவர்களுடைய சப்போர்ட் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆளுமையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இவருடைய கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட கட்டமைப்பு, ஏற்கனவே சென்னை யூனிவர்சிட்டி ஒரு பக்கத்து துணைவேந்தர்ல வேந்தர்கள் குளறுபடியில மாணவர்கள் அவதிப்படுறாங்க, பேராசிரியர்கள் அவதிப்படுறாங்கன்னு ஒரு பக்கம் அந்த யூனிவர்சிட்டியோட ஒரு குளறுபடிகள். இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தை எடுக்கும்போது ஆளுநருடைய தலையீடு நேரடியாக இருக்கு. ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் சொல்லக்கூடிய கட்டுப்படாத அளவுக்கு ஒரு துணைவேந்தர் செயல்படுறார் அப்படின்னா, அப்ப நேரடியா அவருக்கு யாருடைய தொடர்பு இருக்கு அப்படின்னா அப்ப ஆளுநருடைய சப்போர்ட்ல இருக்கிறாரு. அப்படியே ஒருபடி கீழே வருவோம், துணைவேந்தர் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா, பதிவாளரா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு பிரகாஷ் இருக்காரு இல்லையா, இந்த பிரகாஷ் அவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு RSS பின்புலம் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த RSS பின்புலம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, RSSனால யார் இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த RSS பின்புலம் கொண்ட ஒரு நபர் பதிவாளரா இருக்கிறாரு அப்படின்னு. இந்த பதிவாளர் பதவியை நியமிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் தான். இதற்கு ஒரு முறையான ஒரு சட்ட திருத்தங்கள் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு, அதற்கான வரையறைகள், அதன்படிதான் ஒரு பதிவாளர் நியமிக்கப்படணும், தேர்ந்தெடுக்கப்படணும். குறிப்பா இந்த சிண்டிகேட் மெம்பர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த சிண்டிகேட் மெம்பர்கள் வழியாக அதுல இருக்கக்கூடிய மெம்பர்கள் மூலியமா ஓட்டு போட்டு ஒரு தகுதியின் அடிப்படையில தேர்வு செய்யப்பட வேண்டியவர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பதிவாளர். இப்படி இந்த தேர்வு செய்யப்படும் போது சிண்டிகேட் மெம்பர்களுடைய ஒரு எண்ணிக்கை இல்லாமலும் அவருடைய ஆதரவு இல்லாமலும் இந்த பிரகாஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றதான் இங்க ஒரு முக்கிய ஒரு குற்றச்சாட்டு. அப்ப ஒட்டுமொத்தமா தனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாரையுமே துணைவேந்தரா இருக்கக்கூடிய வேல்ராஜ் தனக்கு சாதகமான நபர்களை வச்சுக்கொண்டு இன்னைக்கு பல பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், பணியாளர்களை பலிகடா ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்றதான் வெளிச்சத்துக்கு வரப்படாத ஒரு உண்மை. இது கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும். இதுல இப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, எதற்காக இந்த ஓராண்டு பணியை நீடிக்கணும், அப்படி என்னதான் இருக்கு இந்த துணைவேந்தர் பதவியில அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வரக்கூடிய அந்த 16 உறுப்பு கல்லூரிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 16 உறுப்பு கல்லூரிகளுக்கும் உதவி பேராசிரியர்கள் நியமனம் பண்றது, இதனுடைய பொறுப்பு நடத்தக்கூடிய உயர்மட்ட அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப என்னதான் வரையறை இருந்தாலும், சட்ட திருத்தப்படி அதற்குன்னு ஒரு வரையறைகள் இருந்தாலும் கூட, அப்ப மேல்மட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பல லட்சங்களை வாங்கி கொண்டு பல பணி குளறுபடிகள், பல ஊழல்கள் நடக்கிறத நம்ம கடந்த காலங்களை பார்த்திருப்போம். அதற்கு முறையான விசாரணைகள் நடத்தி அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்துவதும், அவர்களை செய்தித்தாள்கள் தினந்தோறும் படிக்கிறோம். அப்ப இது போன்ற சம்பவங்கள் இப்பயும் நடக்குதா அப்படின்னா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு உள்ள ஒரு குற்றச்சாட்டா நம்ம பத்திரிகை செய்தி வாயில நம்ம படிக்கிறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 16 உறுப்பு கல்லூரிகள்ல 150 உதவி பேராசிரியர்கள் சமீபத்துல கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 100 உதவி பேராசிரியர்கள் ஒரு தகுதியின் அடிப்படையில பணி நியமனம் செய்யப்பட்டாலும், இந்த 50க்கு அந்த ஒரு சம்திங் ஒரு 50 ஒரு 40 இந்த அளவுல பணி நியமனத்துல கோளாறு நடந்திருக்கு, குளறுபடி நடந்திருக்கு, பல லட்சங்கள் கையாடி இருக்கு. அதாவது இவங்க சொல்றவுடைய கணக்குகள், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சுற்று வட்டாரங்கள் பேசும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா
என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சத்துக்கு மேல வந்து பணம் கைமாறுது இந்த உதவி பேராசிரியர் பணிக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை ஊதியமாக ஒரு 33,000 ரூபாய் அடிப்படை ஊதியத்திலிருந்து அதிகபட்சமா பல லட்சங்கள் வரைக்கும் அவங்க ஒரு துறை தலைவராக வரக்கூடிய அவங்களுக்கு இருக்கு, அந்த பணி காலங்கள் இருக்கு, அவங்களுக்கு ஹெச்ஓடி ஆகிற வரைக்கும் இருக்கு. அப்ப இந்த துணைவேந்தரா இருக்கக்கூடிய வேல்ராஜ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வேல்ராஜ் அவர்கள் வந்து இந்த பதிவாளர் பிரகாஷ் அவர்களை வந்து தன்னுடைய வலது கையாக வைத்துக்கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல இவர் வைத்ததான் சட்டம், இவர்களை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற கட்டத்துல செயல்படுறாதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இதற்கு வந்து ஒரு முறையான முறையில ஒரு விசாரணை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் பேராசிரியர்கள் மத்தியில இருக்கு. ஆனா இவ்வளவு நடந்து இவ்வளவு குளறுபடிகள் நடந்தும் இன்னைக்கு வந்து இதை போன்ற ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசாங்கம் வந்து தலையிடல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் இதுல ஒரு தலையீடு இல்லை, ஏன் அதை நேரடியா கேள்வி கேட்கல, ஏன் இந்த துணைவேந்தருடைய தலையீடு அப்படின்னு பார்க்கும்போது இதுல நேரடியா ஆளுநர் தலையிடுறாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்ப நேரடியா ஆளுநருடைய தலையீடு இருக்கிறதுனால இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா கட்சி பிரச்சனையாக போயிருது. மத்திய அரசா மாநில அரசா ஏற்கனவே 2க்கும் 2ஆம் கட்டமா இருக்கு. அப்ப பாஜக எது செஞ்சாலும் இவங்களுக்கு வந்து ஒரு முறைகேடாகும், இவங்க செய்யறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு இல்லையா. அப்ப நம்ம இதை வந்து ஒரு அரசியலா பார்க்காம இன்னைக்கு இது வந்து இதுல வந்து ஒரு பாதிக்கப்படக்கூடிய பலிகட ஆகக்கூடிய உதவி பேராசிரியருடைய நிலைமையில நம்ம யோசிச்சு பார்க்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்துல சீனியரிட்டி பிரகாரம் இருக்கக்கூடிய மெம்பர்களை நம்ம பார்க்கணும். அப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகாஷ் இருக்காரு பாருங்க, இந்த பிரகாஷுக்கு அதாவது பதிவாளரா நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அதாவது கிட்டத்தட்ட இவருடைய சீனியர்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு மெம்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அந்த மெம்பர்களை வந்து இப்ப பதிவாளரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு இல்லையா. அந்த தகுதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தும் அவர்களை தேர்ந்தெடுக்காம இந்த பிரகாஷ் அவர்களை தேர்ந்தெடுத்து பதிவாளரா பணி நியமனம் பண்ணிட்டார் இந்த வேல்ராஜ் அப்படின்றதுதான் இங்க ஒரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அப்ப ஏற்கனவே அந்த சீனியரிட்டி பிரகாரம் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்தும் அதற்கு அவரோட கூடுதல் மதிப்பெண் பெற்ற சீனியர் இருந்தும் அந்த தகுதி இருக்கக்கூடிய நபர்களை பணி நியமனம் பண்ணாம இந்த பதிவாளர் பதவிக்கு ஏன் பிரகாஷ் அவர்களை நீங்க நியமனம் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அதற்கும் அவர் வந்து சரியான ஒரு பதில் சொல்லாம என்னிடம் எல்லா ஆதாரங்களும் இருக்கு அப்படின்னு வந்து செய்தியாளர் மத்தியிலே சொல்லியிருக்கிறாரு. சுற்றுவட்டாரம் இப்பயும் சொல்லிட்டு இருக்கிறார் நம்மளுடைய துணைவேந்தர் அவர்கள். அப்ப இந்த சிண்டிகேட் மெம்பரா இருக்கக்கூடிய நம்ம எக்மோர் எம்எல்ஏ பரந்தாமன் இருக்காரு இல்லையா, அப்ப இதெல்லாம் பார்த்து கொண்டு அது ஒரு அரசு சார்பாக ஒரு சிண்டிகேட் மெம்பரா இருக்கிறார். அப்ப இந்த மெம்பர்கள்லாம் தேர்வு செஞ்சுதான் இன்னைக்கு அந்த பதிவாளரை வந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு. அப்ப அதிகப்படியா ஒரு வாக்கு செலுத்தல ஒரு தகுதியான நபரை நீங்க தேர்வு செய்யல. அப்ப எதன் அடிப்படையில நீங்க வந்து அவரை தேர்வு செஞ்சு நீங்க நியமனம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இன்னைக்கு எம்எல்ஏ அவர்கள் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறதாக சொல்லப்படுது. அப்ப நீதிமன்றம் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு வேந்தர் அவர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அப்ப ஒரு ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ ஒரு சிண்டிகேட் மெம்பரா இருக்கிறாரு, அவரையும் மீறி ஒரு மெம்பர்ன்ற முறையில சொல்றேன், ஒரு எம்எல்ஏவை நம்ம பார்க்க வேணாம், ஒரு சிண்டிகேட்ன்ற ஒரு மெம்பர்ன்ற முறையில பார்க்கும்போது ஒரு நீதிமன்றம் செல்லக்கூடிய அளவுக்கு இங்க ஒரு குளறுபடிகளும் கோளாறுகளும் ஒரு முறைகேடுகளும் நடக்குது அப்படின்னா அப்ப ஆளுநருடைய தலையீடுனாலதான் இன்னைக்கு துணைவேந்தர் வந்து நேரடியா தைரியமா இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு, முதலமைச்சர் அவர்களை இன்னைக்கு எதிர்க்கிறாரு, ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு, முறைகேடுகளை துணிச்சலா ஈடுபடுறாரு அப்படின்னா இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கடந்த காலங்கள்ல ஏற்கனவே துணைவேந்தரா இருந்தார் இல்லையா சூரப்பா அவர்கள். இந்த ஏற்கனவே துணைவேந்தரா இருந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தரா இருந்த சூரப்பா அவர்கள் வந்து இவர் மீது ஒரு விசாரணை கமிட்டி ஒன்று போட்டிருக்கிறாரு. அதாவது எப்படின்னா கடந்த காலங்கள்ல வந்து ஒரு 3 கோடி ரூபாய் அதுல அதாவது இப்போதைய வேல்ராஜ் துணைவேந்தரா இருக்கக்கூடிய வேல்ராஜ் அவர்கள் வந்து எனர்ஜி இயக்குனரா இருக்கும்போது இந்த டெண்டர் முறைகேடு வந்து நடந்திருக்கு, இதை வந்து முறையா விசாரிக்கணும் அப்படின்ட்டு அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்ப அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கிறதுக்காக அந்த குழு இருக்கும் இல்லையா, அதுல வந்து பேராசிரியர்கள் வந்து சந்திரசேகரன் நடராஜன் அப்படின்ற பேராசிரியர்களை வந்து நியமிக்கிறார். அவர்கள் வந்து அந்த விசாரணை முடிஞ்சு அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்யறதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட காலத்திலேயே தங்களுடைய மன உளைச்சல் காரணமாக இறந்துட்டாங்கன்னு வைங்க. அவங்க இறந்துட்டாங்க, இருவருமே உயிரோடு இல்லை. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த விசாரணை கமிட்டி என்ன சொன்னாங்க, அந்த விசாரணை அறிக்கை என்ன கொடுத்தாங்க அப்படின்றத ஏன்னா இன்னைக்கு துணைவேந்தரா இருக்கக்கூடியவங்க தானே அடுத்த கட்ட விசாரணைக்கு எடுத்துட்டு போகணும். ஆனா அடுத்த கட்ட துணைவேந்தரா வர்ற வரையும் நம்ம வேல்ராஜ் தான். அப்ப அவர் மீது இருக்கக்கூடிய விசாரணை கமிட்டி கொடுத்த விசாரணை அறிக்கையை அவரே எடுத்து கொண்டு போய் உண்மையை கண்டறிஞ்சு கொண்டு போய் சேர்த்துருவாரான்ற அது 100% கேள்விக்குறிதான். அப்ப இத்தனை குளறுபடிகள் நடக்கும் போது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது
மேற்கொண்டு ஒரு வருஷம் என்னுடைய பதவி காலத்தை நீட்டிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு இருக்காரு பாத்தீங்களா. அதாவது இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம உங்களோட உதவி பேராசிரியர்கள் வந்து கேட்கும் போது இவர் வந்து நேரடியா ஆளுநரோட அனுதாபத்தோட இருக்கிறாரு, ஆளுநருடைய நேரடி பார்வையில் இருக்கிறாரு. அதற்கு கீழே இருக்கிறவங்களையும் ஒரு RSS பின்புலம் கொண்டவங்களா வர்றாரு. அப்ப அண்ணா யூனிவர்சிட்டியே RSS பின்புலமும் ஆளுநருடைய பின்புலமும் பாஜகவுடைய பின்புலமுமா உள்ள ஒரு இடமா மாறிக்கிட்டு வருதா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இன்னைக்கு வந்து நம்ம கேட்கிறோம், பத்திரிகையின் வாயிலா படிக்கிறோம். அப்ப இதுக்கு வந்து நேரடியா அரசு வந்து தலையிடுமா? இப்படிப்பட்ட ஒரு பதவி போதையில இத்தனை பேர் பலிகடா இருக்கிறாங்க, உதவி பேராசிரியர்கள் பலிகடா ஆகுறாங்க அப்படின்னா இதுல தமிழக அரசு நேரடியா ஏன் தலையிடல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கூடயும் ஒரு சாமானியனா ஒரு கேள்விதான் வருது. அப்ப இந்த குளறுபடி நடக்குது உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா? இல்ல ஒரு தலையீடு இருக்கிறது ஏன் ஒரு கட்சி மோதல் அப்படின்னு எடுத்துப்பாங்கன்றவரால தயங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடக்குது, துணைவேந்தர் என்ன பண்றாரு, கீழே இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க, அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பணி நியமனம் முறையான முறையில நடந்திருக்கா இல்ல முறைகேடா நடந்திருக்கான்றதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. அதற்கான பங்கு உரிமை எல்லாமே இருக்கு. அப்ப கூடிய விரைவில் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடக்குது, துணைவேந்தர் என்ன பண்றாரு, துணைவேந்தர் கீழே வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா, இப்ப நம்ம பத்திரிகையின் செய்தியின் வாயிலாக முன் வச்ச அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா, இந்த செய்தியில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத விசாரணை நடத்தி அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்து உதவி பேராசிரியர்கள் வந்து பாதுகாக்கப்படணும், மாணவர்களுடைய வாழ்க்கை குறிப்பா பாதுகாக்கப்படணும் அப்படின்றத நம்முடைய நோக்கம். சிம்மக்குரல் நேயர்களுக்கு தொடர்ந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான், நேற்றைய சம்பவம் இன்றைய வரலாறு, இன்றைய சம்பவம் நாளைய வரலாறு. இதை உண்மையாகவும் தெளிவாகவும் பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம கண்டிப்பா பார்ப்போம்.